ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் காலையில் ஒரு டிஃபனும் ஒரே கிழங்குல 2 வகையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, கப்பக்கிழங்க வச்சு 2 விதமாக நான் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கப்பக்கிழங்க மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. நல்லா ஃபஸ்ட்டு தோலை உரித்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற போட்டுருங்க. ஊற போட்ட பின்னாடி குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா அந்த கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு 4 விசில் விட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சட்னி என்னன்னா, தேங்காய், பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய் 4, உப்பு நல்லா அரைச்சி தேங்காய் எண்ணெய் விட்டு ஈவினிங்காக இது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஈவினிங்கில் எல்லாத்துக்கும் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஊர் சைடு கிராம சைடில் இது செஞ்சு தருவாங்க, நல்லாயிருக்கும் பாருங்கள். அடுத்து நம்ம காலையில் ஒரு டிஃபனாக எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி கிழங்கு நல்லா ஊற வச்சு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க, வேக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி கொஞ்சோன்னு, பட்டை, கிராம்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா 1-2 போட்டுக்கோங்க. சின்னதாக அதனால தக்காளி 2 போட்டிருக்கேன். தேங்காய் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்ச பின்னாடி தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி நம்ம போடும் போதே நம்ம மசாலா போட்டுடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு நம்ம ஏற்கனவே கிழங்குக்கு போட்டிருக்கோம். உப்பு இதில் போட்டுக்கலாம். இன்னையா நீங்கள் தண்ணி கொதிக்க வைக்கும் போது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதிலே போட்டு அரைச்சிட்டேன். ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் எண்ணெய் ஊற்றி தாளித்து இந்த மசாலாலாம் போட்டு உடனே ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. போட்டோடனே தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு மசாலா கருகிக்குன்னா நல்லா இருக்காது. நம்ம ஆல்ரெடி எல்லாம் உப்பு போட்டாச்சு, எதுக்கு உப்பு போட தேவையில்லை. இந்த மாதிரி அளவாக தண்ணி ஊற்றி அந்த கிழங்க நம்ம வேக வச்ச கிழங்க இந்த மாதிரி அடுப்பில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக கருகி போயிடும். உங்களுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருளை வணக்கி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மார்னிங் டிஃபன் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.